அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். வாரத்தின் முதலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சத்திய வசன நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு நல்ல பதிலை தருவாராக. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிவுப்படுத்த ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே பரிசுத்த வாரமாகிய இந்த வார நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் மனிதனாய் பிறந்து வாழ்ந்த அந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையின் கடைசி வார நிகழ்வுகளை பரிசுத்த வார நிகழ்ச்சிகள் என்று சொல்வார்கள். இந்த வார நிகழ்ச்சிகள் லெந்து காலத்தினுடைய, தவசு காலத்தினுடைய உச்சக்கட்ட நிகழ்ச்சிகள் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் பயணம் செய்தபோது சந்தித்த பிரச்சனைகள், நிகழ்ச்சிகளை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் சிந்தித்து வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே நேரம் குறைவாக இருப்பதினாலே விரிவாய் சொல்ல முடியாவிட்டாலும் உங்களுக்கு தேவையான சத்தியங்களை திருமறையின் வெளிச்சத்திலே சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு பலன் தந்து வருகிறார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே ஈஸ்டர் வாழ்த்துதலை சொல்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அந்த செய்தி நம்பிக்கைக்குரிய செய்தி. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதவில்லை என்றால் கிறிஸ்தவம் இருக்காது. கிறிஸ்தவத்திற்கு காரணமே நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், அதுதான். ஆகவே ஆண்டவர் உயிரோடு எழுந்த செய்தி நம்பிக்கைக்குரிய செய்தி. அதே சமயத்தில் அது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற ஒரு செய்தியாகும். நமக்கு நம்பிக்கை மாத்திரமல்ல, நம்மை பரலோகத்துக்குரிய வழியும் அது திறக்கிற ஒரு செய்தி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த செய்தி. அவர் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் திரும்ப சொல்லி பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கையும் உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசமும் வளருவதை நீங்கள் பார்க்கலாம். என் ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் நம்புகிற ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் என்ற சத்தியமானது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை தருகிறது. முதல் நூற்றாண்டிலே ஆண்டவருடைய அடியார்களாகிய அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்காக மடிந்தார்கள். இரத்த சாட்சியாய் அவர்கள் மடிந்தார்கள், தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணமே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினால்தான் அந்த நம்பிக்கை நிமித்தம் அவர்கள் தங்கள் ஜீவனை பலியாய் கொடுத்தார்கள், தியாகமாய் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பல அடையாளங்கள் இருந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு முதல் அடையாளம் என்னவென்றால், முதல் சைன் என்னவென்றால் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் வருகிறது. இரண்டாவது அடையாளம் என்னவென்றால் ஆண்டவருடைய சபை இன்றைக்கு இருக்கிறது, அது உயிரோடு இருக்கிறது, அது வளருகிறது. ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினாலே நாம் பாவத்தின் மேலே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுகிறோம். அவர் உயிரோடு எழுந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா என்று சொல்லலாம். மார்க் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 2 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு அங்கு சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நிகழ்வு உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் உயிர்த்தெழுந்த போது யார் யாரை சந்தித்தார் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. அவர் உயிர்த்தெழுந்த பொழுது என்னென்ன வாக்கியங்களை பேசினார் என்பது நீங்கள் அறிந்த ஒன்று. எத்தனையோ திருச்சபைகளிலே, எத்தனையோ தொலைக்காட்சிகளிலே ஆண்டவருடைய அடியார்கள் மூலமாக இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை புது கோணங்களிலே, புதிய விதங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற செய்தி கொஞ்சம் வித்தியாசமானது.
ஆனால் இந்த செய்தி என்னை சந்தித்தது, என் உள்ளத்திலே எழும்பின ஒரு வார்த்தையாகும். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியினுடைய மீனிங்கை அல்லது அர்த்தத்தை சொல்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு த மீனிங் ஆஃப் த ரெசரக்ஷன்ஸ். அதாவது நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, அது மிக முக்கியமானது. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்றால் அதனுடைய உள் காரியங்களை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை குறித்து நன்றாக தெரிய வேண்டும் என்றால் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தையும் உயிர்த்தெழுதலின் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ருசிக்க அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதிலே சில குறிப்புகளை கற்றுக்கொண்டேன். உயிர்த்தெழுதலின் செய்தியின் அர்த்தம் என்னவென்றால் த குட் இஸ் கிரேட்டர் தென் ஈவில். அதாவது நன்மையானது உண்மையாகவே தீமையை காட்டிலும் பெரியதாகும். இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தியினுடைய ஒரு பிரதானமான ஒரு செய்தியாகும். அநேக சமயங்களிலே தீமை பெருகிறது. என்றைக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேனில் வைத்தார், ஆதாம் ஏவாள் என்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமையிலே விழுந்து பாவத்தில் விழுந்தபோது தீமை நுழைந்தது. அவர்கள் தீமைக்கு அடிமையாகி போனார்கள். ஆகவே பாவம் பெருகியது. அன்றையிலிருந்து தீமையானது ஜெயங்கொண்டது போல காணப்பட்டது. அங்கே ஏதேனிலே அங்கு தீமை வெற்றி சிறந்ததாக தலைவிரித்து ஆடியது. அந்த தீமையின் விளைவு என்ன? ஏதேனிலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த துரத்தப்பட்ட அந்த நாளிலே கூட குமாரனாகி இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பார். அவர் மூலமாய் மனுகுலத்துக்குரிய நித்திய மீட்புக்குரிய வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருந்தார். நோவாவின் காலத்திலே பாருங்கள், அக்கிரமம் பெருகியது. மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் தீமையாக காணப்பட்டது, அக்கிரம சிந்தையாக காணப்பட்டது. ஆகவே அந்நாட்களிலே ஆண்டவர் மனுகுலத்தையே அழிக்க திட்டமிட்டார். அவர் மனுகுலத்தை படைத்ததற்காக விசனமடைந்தார், வேதனையடைந்தார். அந்த சமயத்திலே நன்மை அல்ல, தீமை ஜெயித்ததை போல காணப்பட்டது. நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவை பயணத்திலே சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது தீமை ஜெயித்ததை போல காணப்பட்டது. ஏனென்றால் அதிகாரம் உள்ளவருடைய கை மேலோங்கியது, அரசியல்வாதிகளுடைய கை மேலோங்கியது, சமயவாதிகளுடைய கை மேலோங்கியது. ஆகவே எல்லாருடைய கைகளும் மேலோங்கி அது நின்றபோது அங்கே தீமை மேலோங்கிய போல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் கல்லறையில் வைக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் மடிந்து போனார். மடிந்து போன பொழுது உலகம் அவரை பரிகாசம் பண்ணியது. அவருடைய மத விரோதிகள் பரிகாசம் பண்ணினார்கள். அவருடைய நண்பர்களெல்லாம் ஓடிப்போனார்கள். அவரை தூஷித்தார்கள், தலையை துலுக்கினார்கள். மற்றவர்களை ரட்சிப்பார் என்று சொன்னாரே, இவர் தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை என்று பகுடி பண்ணினார்கள். அந்த சமயத்திலே நம்முடைய ஆண்டவர் தான் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார். அதே சமயத்தில் மரணத்தை ஜெயித்தார். கல்லறையானது அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. அருமையானவர்களே, பாதாளத்தை ஜெயித்தார். ஆகவே இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலினுடைய முதல் பொருள் என்னவென்றால் நன்மையானது தீமையை காட்டிலும் பெரிதானது என்பதை ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலிலே ரூபித்து காண்பித்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே 37ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அதில் 35 வாசித்தால், துன்மார்க்கமான மனிதன் அவன் பச்சை மரம் போல தழைத்து செழித்தவனாயிருக்கிறான், ஆனால் அவனை முடிவை தேடினால் அவன் காணப்படாமல் போனான். நீதிமானுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அருமையான சகோதரனே, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே அநீதியானது, ஒருவேளை தீமையானது, ஒருவேளை மேலோங்கி அது ஜெயித்தது போல காணப்பட்டு ஒருவேளை தோல்வியிலே துக்கத்தோடு நீங்கள் சோர்ந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தால் அதனுடைய பொருள் என்ன? தீமையை காட்டிலும் நன்மையானது ஜெயங்கொள்கிறது, பெரிதானது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய தீமைகளை அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் செய்தியின் முதல் குறிப்பு என்ன? அங்கு நன்மையானது அது தீமையை காட்டிலும் பெரியது. அதனுடைய பொருள் என்ன? இட் மீன்ஸ் தட் குட் இஸ் கிரேட்டர் தேன் ஈவில் என்பது.
ரெண்டாவது இன்னொரு குறிப்பை சொல்கிறேன். உயிர்த்தெழுதனுடைய இரண்டாவது குறிப்பு என்ன? அதாவது இட் மீன்ஸ் தட் கிரேஸ் இஸ் கிரேட்டர் தேன் அவர் sin. பாவத்தை காட்டிலும் கிருபையானது பெரிதாகும். வேதவசனம் சொல்கிறது பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. ரோமர் 3:24 வாசித்து பாருங்கள். அவருடைய கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, மனிதன் பாவம் செய்து அவன் கிருபையும் மகிமை இழந்து போனான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிறந்தபோது கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். கிருபை என்றால் பொருள் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி ஈவாகும். ஆகவே தகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்கும், பரிசுத்தம் இல்லாத எனக்கும் உங்களுக்கும், ஒருவேளை நீதிக்கு பாத்திரவான்களாக காணப்படாத எனக்கும் உங்களுக்கும் மீட்பை கொடுப்பதற்காக கிருபையின் மொத்த ரூபமாக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே தான் நம்முடைய அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் மீட்கப்படுகிறோம். ரட்சிப்பு கிருபையினாலும் விசுவாசத்தினாலே வருகிறது. ஆகவே ஆண்டவருடைய கிருபை, இரண்டாவது விசுவாசம். ஆகவே தான் உயிர்த்தெழுதலின் செய்தியினுடைய ரெண்டாவது அம்சம், ரெண்டாவது கருத்து என்ன தெரியுமா? இட் மீன்ஸ் தட் கிரேஸ் இஸ் கிரேட்டர் தேன் அவர் sin. நம்முடைய பாவத்தைகளை காட்டிலும் கிருபையானது பெரிதானது. ஆகவே நாம் ஆண்டவராகிய கிருபை நிறைந்த இயேசுவண்டையில் வரும்போது நம்முடைய பாவங்கள் சிவப்பென்று இருந்தாலும் அதை வெண்மையாக்குகிறார். தீர்க்க முடியாத பாவங்கள், தீர்க்க முடியாத சாபங்கள், தீர்க்க முடியாத சாப ரோகங்கள், இவைகளெல்லாம் விலக்கி விடுவிக்க கிருபை நிறைந்த ஆண்டவர் தன் கிருபை நிறைந்த இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே பாவத்தைக்குரிய நிவாரண பலியை, குற்ற நிவாரண பலியை, பாவ நிவாரண பலியை செலுத்தி நமக்குரிய மீட்பின் கிரயத்தை அவர் கொடுத்து மீட்டு கொண்டார். ஆகவே தான் சொல்கிறேன், அவர் உயிர்த்தெழுதலின் செய்தியினுடைய ரெண்டாவது பொருள் என்ன? கிருபையானது பாவத்தை காட்டிலும் பெரியதாகும். கிருபையானது பாவத்தை காட்டிலும் பெரியது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய பாவ குழியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிற்றின்ப குழியில் இருந்தாலும், நீங்கள் கிருபையை கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார். 2 பேர் தேவாலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணிவில்லாமல் மார்பிலே அடித்து கொண்டு என்ன சொன்னான்? தேவனே, பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும் என்றான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாகி சென்றான் என்று வேதவசனம் சொல்கிறது. பரிசேயன் எப்படி வந்தானோ அப்படியே சென்றான். ஆகவே தான் சொல்கிறேன், கிருபை மிக முக்கியமான வார்த்தை. ஆகவே கிருபையினால் மீட்கப்படுங்க. ஆகவே கிருபையை அநேகர் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். கிருபை என்பது பாவம் செய்வதற்குரிய லைசன்ஸ் என்று எண்ணிவிடக்கூடாது. கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது. கிருபையின் ஆவியை மிதித்து விடக்கூடாது. கிருபையின் இரத்தத்தை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. ஆகவே கிருபையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையை அழிப்பதற்காகவே பிதா தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே தியாக பலியாய் கொடுத்தார். அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஈஸ்டருடைய அல்லது உயிர்த்தெழுதலுடைய முதல் கருத்து என்ன? அதாவது என்ன கருத்து என்று சொன்னால், நன்மையானது உண்மையாகவே தீமையை காட்டிலும் பெரிது அல்லது பெரிது, அது சிறந்தது என்று சொல்லலாம். இரண்டாவதாக உண்மையாக சொல்லுவத பாவத்தை காட்டிலும் கிருபையானது பெரிதாகும். மூன்றாவதாக ஒன்றை நான் சொல்கிறேன், அது என்னவென்றால் லவ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஹேட்ரேட். அதாவது நம்முடைய வெறுப்பை காட்டிலும் உண்மையாகவே அன்பு பெரிதாகும். 1 கொரிந்தியர் 13:13 பாருங்கள். அன்பே சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச, அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்றிலே அன்பே சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளிலே அங்கே மத விரோதிகள், அரசியல்வாதிகள், அவருடைய விரோதிகளுடைய வெறுப்பு அங்கு காணப்பட்டது. ஆனால் வெறுப்பு காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறாளே என்று சொல்லி அன்பினாலே ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே லவ் இஸ் கிரேட்டர் தேன் அவர் ஹேட்ரட். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நம்முடைய வெறுப்பை காட்டிலும் அவருடைய அன்பு பெரியதாக காணப்படுகிறது. இந்த அன்பு யாரையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்த செல்கிறான்.
ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். குறுக்கிடும்போது என்ன நடந்தது? ஆண்டவருடைய அன்பு அவனை சந்தித்தது, அவனை மாற்றியதுனாலே சபையை துன்பப்படுத்தினவன் சபைக்காக பாடுபட ஆரம்பித்தான். சபையின் மக்களை துன்பப்படுத்தினவன் சபை மக்களோடு சேர்ந்து பாடுகளை சகிக்கிறவனாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அந்த அன்பு அவனுடைய வெறுப்பை மாற்றி, அவனுடைய கசப்பை மாற்றி, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை மக்களுக்கு அறிவிக்கிறவளாய் மாற்றியது. இதைத்தான் அறிந்து கொள்ள முடிகிறது. கலாத்தியர் 1:23 இதை வாசிக்கிறோம். ஆகவே மூன்றாவது சொன்னேன், லவ் இஸ் கிரேட்டர் தேன் அவர் ஹேட்ரைட். அப்படியானால் அன்பானது நம்முடைய வெறுப்பை காட்டிலும் அது உண்மையாகவே அது பெரியது. நான்காவதாக, த லைஃப் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் டெத். அதாவது லைஃப் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் த டெத். மரணத்தை காட்டிலும் அங்கு வாழ்க்கையானது, ஜீவனானது பெரிதாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 53வது வாக்கியத்தை பாருங்கள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். அப்படியானால் வாழ்வு என்பது உண்மையாகவே, அதாவது வாழ்வு என்பது உண்மையாகவே மரணத்தை காட்டிலும் பெரியது. வாழ்வு என்று சொல்லும் பொழுது சாதாரண ஆண்டவர் இல்லாத வாழ்வை நான் சொல்லவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவருக்கென்று வாழுகிற அந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற அந்த வாழ்க்கையை சொல்கிறேன். அந்த நித்திய வாழ்வானது மரணத்தை காட்டிலும் பெரியது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தை சவால் விட்டு அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் என்றால், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று அழைக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். ஆகவே மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவினாலே சாவை அல்லது டெத்தை அல்லது மரணத்தை ஜெயிக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை நித்திய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் 4 காரியங்களை உயிர்த்தெழுதின் கருத்துக்களை சொன்னேன். முதலாவது என்னவென்றால், உண்மையாகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் அன்பானது. உண்மையாகவே அன்பானது அங்கே எவ்வளவு பெரியது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட செய்தி என்ன? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதின் செய்தியினுடைய கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். கிருபை ஒருவேளை பாவத்தை காட்டிலும் பெரியது. அதே சமயத்தில் அன்பானது வெறுப்பை காட்டிலும் பெரியது. நம்முடைய நித்திய ஜீவனானது மரணத்தை காட்டிலும் பெரியது. நன்மையானது தீமையை காட்டிலும் பெரியது என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியோடு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீ தொடர்ந்து பேசுவீராக. உயிர்த்தெழுதலின் செய்தியை உயிர்த்தெழுதலின் நாளிலே அதன் பொருளை அறிந்து கொள்ளத்தக்கதான உதவி செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும், ஒவ்வொருவரோடு வழி நடத்தும், பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யும். உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரை சென்று ஆண்டவரை அதை வழிநடத்த உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். உயிர்த்தெழுதல் வல்லமையை வாழ்க்கையில் அனுபவித்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.